மாட்டுக்கறி மோமும் சாப்பிடும் எனக்கு வாந்தி வந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா அத்தா மாடு சாமி சாமி சொல்லி வளர்த்தாங்க. எனக்கு 2-3 முறை திங்கிற போது இதனடா சாமி கரிதானேங்கிற புரிதல் நமக்கு வருது. தீட்டு, ஒவ்வாமை இன்னும் பல இளைஞர்கள் இருக்குது. அப்ப படிப்படியாக படிப்படி வருகிற போது மனித புத்தி தெளிவடைகிற போதுதான், ஒரு கருத்தியலை தேடுகிற போதுதான் நம் மண்டையில உரைக்குது, டே சாதி வெறும் ஒண்ணு இல்லடா இதாண்டான்னு உரைக்குது. மொழி உரிமைக்காக நாம் நிற்க முடியாது, மொழி பெருமைக்காக நாம் நிற்க முடியாது. மொழி பெருமை என்பது நோய், மொழி உரிமை என்பதுதான் சரியான அடையாளமா இருக்கிறது. சாதி பெருமை என்பது நோய். இந்த சாதிக்காரங்க எனக்கு படிக்க உரிமை கட்டியா ராஜீவ்காந்தி கூட நிக்கிறவா, பெரிய சாதிக்காரன் எனக்கு பெருமை இருக்குங்கன்னு எத்த பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வந்தாலும் பக்கத்தில் நிற்க முடியாது. இன்னைக்கு ஏர்போர்ட்ல பேசியிருக்காரு பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை பேசியிருக்காரு, நான் தேவருடைய வாரிசா வந்திருக்கேன். அந்த தேவருடைய தாத்தாண்டு அழைக்கப்பட்ட பாஸ்கர செய்தி வாதம் வைக்கிறாரு, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் திராவிடர்கள். ஏன் நாங்கள் திராவிடர்கள்? நாங்கள் தாய்வழி சமூகத்தை கொண்டாடுகிறவர்கள். அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தை யாராவது எரிக்க வந்தால் எரிக்கிற முதல் நபராக நான் இருப்பேன் என்று சொன்னார். தந்தை பெரியார் எரிக்கிற போது அவர் உயிரோடு இல்லை, ஆனால் எரிப்பேன் என்று தந்தை பெரியார் 5 ஆண்டு காலம் பேசிய போது அதை பாராட்டி கடிதம் எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள். தொடர்ச்சியா பெரியாரோட இந்த கடித உறவு முறை அதுக்கான சாட்சிகளா இருக்கு. நீங்க எரிச்சா நான் ஆதரிப்பேங்கிற. நீருக்கு கொடுக்கிற புனிதம் என்பது கேடு கட்ட அயோக்கிய சமூகத்திலே உச்சம். நீ 10 லட்சம் கடன் வாங்கிடலாம், ஆனா ஒரு சம்பு தனியாக குடிச்சிருங்க. இந்தியாலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் நீரை முதலில் பொதுவாக்கி சட்டம் கொண்டு 1973 முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று சொல்லிட்டு நீரின்றி அமையாத உலகம்னு வச்சுட்டு தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிச்சார். ஒரு கருத்துருவாக்கத்தை ஒரு அமைப்பு எவ்வளவு ஆழமா செய்ய முடியுங்கிறதுக்கு மிகச்சிறந்த அடையாளம் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் அதை பெருமையோடு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியா என்கிற இந்த கூட்டணி கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு மரியாதைக்குரிய இந்தியா கூட்டணியுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சனாதனம் குறித்து பேச்சு வருகிற போது ஆமாம் சமதர்மம் தான் முக்கியம் என்று உறக்கச் சொல்வார் என்றால் அந்த குரல் தமிழ்நாட்டிலிருந்து முதலில் அண்ணன் திருமா அவர்களால் எடுக்கப்பட்ட. அதனால்தான் எல்லோரும் கூட்டணி குறித்து பல்வேறு வாதங்களை வைத்த போது பெரும் மரியாதைக்குரிய புரட்சியாளர் அண்ணன் திருமா அவர்கள் இது சனாதனத்திற்கு எதிராக கொள்கை சார்ந்த கூட்டணிங்கிற முழக்கத்தை வைத்தார். அதை மாண்புமிகு எங்களுடைய கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சராகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இறுகப்பட்டி கொண்டார். இந்த தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்ட விதைதான் இன்று வட இந்தியாவிற்கும் சேர்த்து ஒரு விடுதலை உணர்வை, ஒரு சமூக நீதி அரசியலை பேசுகிறது, தத்துவம் வளர்ந்திருக்கிறது. அதற்கு விதைப்பட்டவர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள். அவரை நான் மனதார இந்த மலையில் பாராட்ட விரும்புகிறேன். 2 நூல்களை இங்கே தோழர் அசோக் அவர் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை முதல்ல மேலோட்டமாக வாசிக்கிற போது பணி நிமித்தமாக எனக்கு இன்னைக்கு ஒரு 5 மணி தான் நூல் கையில் கிடச்சி, ஏன்னா தாமதமாகிடுச்சு. அப்போ எதுவுமே புரியலை. மேலோட்டமாக நுனிப்புள் முஞ்சா எப்படி இருக்கேன் அப்போ தான் சார் பார்த்து 2ஆம் பக்கத்தை படிக்காமல் விட்டோமே அப்படி வச்சேன். ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களே கருத்தை பெரும் மரியாதைக்கு எம் சி ராசா அவர்கள் கொண்டு வந்தபோது என்ன கருத்துருவாக்கத்தை இங்கே செய்தார்கள், ஏன் சனாதனம் தேவைப்படுதுன்றதற்கு அன்றைய சனாதனிகள் கொடுத்த விளக்கத்தையும் அது இன்னைக்கு எப்படி ஒப்பிட்டிருக்காங்க, இன்னைக்கு அந்த கருத்தியலில் பேசிய பெரும் மரியாதைக்குரிய எங்கள் இளைஞர் நீதி செயலாளர் தளபதி உதயன அவர்கள் பேசிய போது ஏற்பட்ட தாக்கத்தையும் அதற்கு வலுச்சேர்க்கும் முகமாக பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் என்ற அந்த கருத்தோடு சேர்த்து இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதுக்கான ஒரு நல்ல நூல். இந்த நூலை படிக்கிற போது நான் 2-3 வரலாற்று நிகழ்வுகளை ஒப்பிட்டு விட்டு நான் மேடையை அன்புடன் சாணவாஸ்ட் ஒப்படைக்கலாம் விரும்புகிறேன். இந்த சனாதனத்தின் பெயரால் என்று வருகிற போது இது வட இந்தியாவுக்கு தான் அது புது கருத்து. நமக்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற விஷயம்தான். 1950 அரசியல் சட்டம் வருகிற போது நீங்கள் அரசியல் சட்டம் எல்லாரும் படிச்சிருப்போம். அதில் கடைசி சரத்து இருக்கும், 395வது சரத்து. நீக்கப்பட்டவைன்னு ஒரு பிரிவு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. இந்த நீக்கப்பட்டவைங்கிற பிரிவுக்கு எல்லாரும் கடந்து போன போது, ஏன் அண்ணன் அம்பேத்கரே இது கடந்து போல, இது ஒரு கருத்துருவாக்க வாதத்துக்காக வைக்கிறது தான். ஏன்னா அது ரொம்ப ஆரோக்கியமான வாதமாக வரணும். இப்போ எல்லாருமே இது பண்ணும்போது காஞ்சிபுரத்தில் அன்றைய சங்கராச்சாரி சொல்லி அக்னிகோத்திர தாத்தாத்திரி டெல்லி கிளம்பி போகிறார். அக்னிகோத்திர தாத்தாத்திரி போய் டெல்லி போய் இந்த 395 பற்றி ஒரு சரத்து எழுதியிருக்கு, ரிப்பீல்னு இருக்குது, இதை மட்டும் எப்படியாவது வச்சிருவீங்களாம் சங்கராச்சாரிய சொல்லி அனுப்பினார்னு யார் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்துக்கு தூது அனுப்புகிறார். இதை ஐயா பெரியார் மோகம் முடிச்சுட்டு ஒன்று சேர்ந்தார்கள் சனாதனிகள், இந்த 395 பிரிவை நீ நீக்கன்னு கிடையாதுறார். யாருக்குமே புரியலை. ஏன்னா இவன் தான் உலக அறிவு தனக்கு மட்டுமே நம்புற ஒரு கூட்டம் இருக்கிற நாடு.
இது எப்படியா பெரியார் இங்க எழுதுறா அப்படின்னு. அப்ப பெரியார் எழுதுறாரு, இந்த 395 ரிப்பில்னு இருக்கு. நீக்கப்பட்டவை. அதோடைய பொருள்னா நீக்கப்பட்டவை. அப்படின்னா சட்டம் எழுதுகிற போது, இதெல்லாம் இனிமே நீக்கிருவாங்கன்னு நடைமுறை. இன்னைக்கு அது இருக்கு. எத நீக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியாவிற்கு விடுதலையை கொடுக்கிற சட்டம். அது இப்ப பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம். அது இனிமே செல்லாதீங்க. 1. 2வது 1935 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். 35ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தாய் சட்டமான அரசியல் சட்டம் நீக்கப்பட்டுச்சு. இதோடு பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய எல்லா சட்டங்களும் நீக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றை தவிர ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறான். அது என்னங்க ஒன்றை தவிர? இந்தியன் பிரிவி கவுன்சில் ஆக்ட்ங்கிறார். அப்போ எல்லாரும் என்னங்க பிரிவி கவுன்சில் ஆக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே, அதை ஏன் இந்த ராஜேந்திர பிரசாத் வந்து இருக பிடிச்சிக்கிறாரு? அதை ஏன் அக்னி கோத்திர தாத்தாத்திரி சாமியார் ஓடியாந்து இதை வச்சுக்கன்னு சொல்றாரு? அதை ஏன் எங்கேயோ கடிச்சா எங்கே நெறிகட்டுமே, ஏன் காஞ்சி சங்கர மடத்துக்கு நெறிகட்டுது? பெரியார் எழுதுறாரு, அந்த பிரிவி கவுன்சில் ஆக்ட் தான் முதன் 1858 வந்த வழக்கு, ஒரு பிரபலமான வழக்கு. ஏன் சனாதனத்தின் பெயரால் என்கிற சொல்ல விரும்பும்ல, இந்த பிரிவி கவுன்சில் ஆக்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த பாஸ்கர சேதுபதினு ஒரு அரசர் இருக்கார். அவர் 12 வயசில் அரசராக பொறுப்பேற்றார். 12 வயசில் அரசராக பொறுப்பேற்கிற போது எப்படி அரசராகிறார்னா, அவங்களுடைய மாமா அன்றைய சேதுபதி இறந்து போயிடுறாரு. மருமகன் அரசராகிறார். சுவிகார உரிமை, தத்தெடுக்கிற உரிமையை வந்து பர்வத நாச்சியார் சொல்லி அன்றைய அரசி வந்து அந்த பாஸ்கர சேதுபதி தத்தெடுத்து வச்சிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சனாதனிகள்லாம் என்ன எழுதுறான்னா, பிரிட்டிஷ் துறைமாருக்கு எழுதுறான் மதுரை கலெக்டருக்கு. மாண்புமிகு பொருந்திய மதுரை ஆட்சியர் அவர்களே, ராமநாதபுரத்துடைய அரசராக பாஸ்கர சேதுபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நியமனம் செல்லாது. அவர் 12 வயதுடைய இளையவர். இளையவர் இங்கே பல பேர் அரசனாக இருந்திருக்கானே, செருப்போட நாடாண்டிருக்க, இளையவர் என்ன சிக்கல் இருக்கிற போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இளையவர் மட்டும் சிக்கல் இல்லை, பர்வத நாச்சியார் என்கிற பெண்மணி தத்தெடுத்திருக்கிறார். இந்து பழக்க வழக்கத்தின்படி, இந்து சட்டத்தின்படி பெண்ணுக்கு தத்தெடுக்கிற உரிமை இல்லை, அதனால தத்தெடுப்பு செல்லாதுங்கிறாங்க. பிரிட்டிஷ் கவுன்சில் அன்றைய பிரிட்டிஷ் அரசு எதுக்கு நாங்கள் இந்து சட்டத்தில் தலையிடணும், இந்த தத்தெடுப்பு உரிமை செல்லாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றான். அதை எதிர்த்து பாஸ்கர் சேதுபதி சார்பாக வழக்கறிஞர்கள் அன்றைய மதுரை கோர்ட்டுக்கு வராங்க, சென்னை கோர்ட்டுக்கு வராங்க. ஆமாம், இந்து சட்டத்தின்படி, கோட் ஆஃப் இந்து லாப்படி, பழக்க வழக்க சட்டத்தின்படி ஒரு இந்து பெண் தத்தெடுக்க முடியாது எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. இது வந்து முதல் இந்தியாவிலேருந்து பிரிவி கவுன்சிலுக்கு இந்த வழக்கு இங்கிலாந்துக்கு போயிடுது. இங்கிலாந்துக்கு போகும்போது பிரிவி கவுன்சில் வந்து இந்த எங்கே திராவிடம் கேட்குறாங்கல்ல, திராவிடம் எங்கே வந்துச்சுன்னு, திராவிடத்துக்கு முதல் விளக்கத்தை கொடுத்தது நான் பெருமையோடு சொல்கிறேன், எங்கள் ஊர் ராமநாதபுரம் தான். அது எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. அப்போ தான் பாஸ்கர சேதுபதி சார்பாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. இவங்க இந்துக்கள்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் பேசியிருக்காரு பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை பேசியிருக்கார், நான் வந்து தேவருடைய வாரிசாக வந்திருக்கேன். அந்த தேவருடைய தாத்தாண்டு அழைக்கப்பட்ட பாஸ்கர சேதுபதி வாதம் வைக்கிறாரு, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் திராவிடர்கள். ஏன் நாங்கள் திராவிடர்கள்? நாங்கள் தாய்வழி சமூகத்தை கொண்டாடுகிறவர்கள். எங்கள் தெய்வங்கள் எல்லாம் பெண்வழி தெய்வமாக இருக்கிறது. தாய்மாமன் உறவு முறை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த தாய்மாமன் உறவு முறையோ தாய்வழி சமூகமோ ஆரிய இந்து மதத்திற்கு இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் திராவிடர்கள் என்கிற வாதத்தை வைக்கிறார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு பாஸ்கர சேதுபதி நியமனம் சரின்றது. அதை எதுக்கு அக்னி ஒத்து தாத்தாட்டி கொண்டாடணும்? இதுதான் முக்கியம். இதைத்தான் பெரியார் பிடிக்கிறார். அப்படி ஏற்றுக்கிட்ட போது அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் 2ஆக பிரிச்சிடறான். என்னவா பிரிக்கிறான்னா, இந்த திராவிடர்கள் என்கிற பாஸ்கர சேதுபதி வைத்த வாதத்தை ஏற்றுக்கிறான், தென்னிந்தியர்கள் திராவிடர்கள் என்கிற வாதத்தை ஏற்றுக்கிறாங்க. இதைத்தான் பின்னாடி பெருமரியாதைக்குரிய நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதர் அந்த ஜட்ஜ்மெண்ட் படிப்படியே 1881 நம்மளாம் திராவிடர்கள்ங்கிறார். அதை ஏற்றுக்கிறான். இன்னொன்று பிரிட்டிஷ் கவுன்சில் சாதகமாக திருப்பி கொடுத்துட்றான், இந்தியாவில் உள்ள பழக்க வழக்கமான சனாதனம் செல்லும்ன்றான். ஏதோ ஒரே ஜட்ஜ்மெண்ட்ல திராவிடர்கள் இருக்காங்க, அந்த பழக்க வழக்க சட்டம் ஏற்றுக்கிறோம், சனாதனமும் இருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் ஒட்டுமொத்த அதிகார கும்பல்கிற சனாதன கும்பலும் இருக்க பிடிச்சிக்கிட்டு, ஒருவேளை பிரிட்டிஷ் கவுன்சில் போட்ட உத்தரவு செல்லாதனா என்ன ஆயிரும், ஜட்ஜ்மெண்ட் செல்லாத என்ன ஆயிரும், சாதி இல்லைன்னு ஆயிரும்.
நான் இருக்க பிடிச்சது. சாதி இருக்கு என்பதை, சனாதனம் இருக்கு என்பதை, மனுதர்மம் இருக்கும் என்பதை, பிரிவினை இருக்கு என்பதை, பிறப்பில் ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதையும், 5 வர்ணங்கள் உண்டு என்பதையும், 5 வர்ணத்துக்கு கீழே கூடிய சமூக உரிமை உண்டு என்பதையும் அந்த பிரிவியஸ் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்ல தான் முதல்ல பிரிட்டிஷ்காரன் ஏத்துக்கிறான். சட்டப்படி ஒரு ஆயுதத்தை பார்ப்பனர் கையில் கொடுத்ததுனால தான் அக்னிகோத்த தாத்தாதிரி போய் சொல்றாரு, இதை எப்படியாவது வச்சிருவீங்களா, காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னாருன்றாரு. இது வரைக்கும் அரசியல் சட்டத்தை 395 அந்த பிரிவு இருக்கு, சரத்து இருக்கு. அதனால தான் அரசியல் சட்டத்தை தந்தை பெரியார் எரித்தார்னு கேள்வி வரும். தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை அண்ணல் அம்பேத்கர் ராஜினாமா செய்கிற போது மிகவும் மனம் நொந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற பெரும் மரியாதைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தை யாராவது எரிக்க வந்தால் எரிக்கிற முதல் நபராக நான் இருப்பேன் என்று சொன்னார். தந்தை பெரியார் எரிக்கிற போது அவர் உயிரோடு இல்லை. ஆனால் எரிப்பேன் என்று தந்தை பெரியார் 5 ஆண்டு காலம் பேசிய போது அதை பாராட்டி கடிதம் எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தொடர்ச்சியாக பெரியாரோட இந்த கடித உறவு முறை அதுக்கான சாட்சிகளாக இருக்கு. நீங்கள் எரிச்சா நான் ஆதரிப்பேங்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கன்னு போராடுறோம். அப்போ எதிரி வேற மாதிரி வந்துட்டான். அன்னைக்கு தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கர் உறவு என்பது வேறு. அப்படி ஏன் தந்தை பெரியார் எரிக்க வந்தார்னா, இந்த ஆர்டிகல் 395 ஆர்டிகல் 372 பிரிவு இருக்கு, எக்ஸிஸ்டிங் லா. அதாவது பழைய பழக்க வழக்க நடைமுறை சட்டங்கள் செல்லுமா என்றால், இந்தியாவில் ஒரு பாராளுமன்றம் சட்டம் ஏற்றி தடுக்கிற வரை அந்த சட்டம் அத்தனையும் செல்லும். இன்னைக்கு சொல்றான்ல, எங்க பண்பாடுங்க எது, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, பெண்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது, டே என்கிற ஆணவ சொல், வீசையை முடிக்கிட்டு வீசையெல்லாம் சாதி, மயிரில் சாதி இருக்குன்னு பேசினான்ல, இது எங்க பழக்க வழக்கங்கிறான்ல, இதையெல்லாம் இருக்க பிடித்திருக்கிற அரசியல் சட்டம் ஆர்டிகல் 372. அதனால்தான் அந்த பிரிவை மட்டும் தந்தை பெரியார் எரித்தார். ஏன்னா சனாதனம் இருக்கிறது என்பதை அந்த பிரிவு சொன்னது. அந்த டிபேட், அந்த விவாதத்தை நாம் மீண்டும், இந்த நூல் அதைத்தான் மிக தெளிவாக, சனாதனிகள் வைக்கக்கூடிய எல்லா வாதமும் ஏன் சனாதனம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் சொல்வது, பெருமரியாதை திருமாவர்கள் சொல்வது போதுதான், சனாதனம் என்பது சமத்துவத்துக்கு எதிரானது. பிரெஞ்சு புரட்சி வந்தபோது ஏன் வந்தது? சார்மன்களுக்கும் எங்களுக்கும் சிக்கல் என்று ஏன் பேசினார்கள்? ரஷ்ய புரட்சி வந்தபோது ஏன் வந்தது? எல்லா இடத்திலும் ஒரு சமத்துவன்மை இருந்தது. அந்த சமத்துவயின்மையை எதிர்த்து, அந்த சனாதனத்தை எதிர்த்து நாம் வென்று விட்டோமா என்றால் உறுதியாக வென்று விட்டோம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. நமக்கு தற்சொல்வாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம், 2000 ஆண்டு கால தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போராட்டம். அந்த நீண்ட நெடிய போராட்டத்தை மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேவை இருக்கிறது. திராவிட இயக்கம் எப்போதும் அதற்கு துணையாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இதில் மிக முக்கியமான இந்த எழுச்சி தமிழர் இதில் நான் படிக்கிற போது, இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு கடிதம் எனக்கு இருந்துச்சு. விசிகாவிற்கு தொகுதி ஒதுக்க கோரி கலைஞருக்கு கடிதம் எழுதிய திமுக நிர்வாகி. அது ரொம்ப முக்கியம். திமுக நிர்வாகி மட்டும் இல்லை, ஒரு ஒன்றிய செயலாளர், அதுவும் குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் வே. செல்லக்கண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். நான் ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அறிவு சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று. இன்று உண்மையிலேயே ஒரு சனாதன எதிர்ப்பு கூட்டணியாக, தத்துவத்தின் கூட்டணியாக இது நிற்கிறது. காரணம், அம்பேத்கரை புரிந்து கொண்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார். எது சரி தவறு என்பதில் மிக நிதானமாக கூலிகளில் நிற்கிறார். நான் ஒரு நிகழ்வு மட்டும் திராவிட இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்க தொடர்பு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஜல்ஜீவன் ஒரு திட்டம் வந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்ன சொல்றான்னா, எல்லா விளம்பரத்திலையும் மோடி அவர்கள் படத்தை போட்டு இல்லந்தோறும் குடிநீர் வந்துருச்சே, இல்லந்தோறும் குடிநீர் வந்துங்கிறான். இது ஆமாம், குடிநீர் பிரதான சிக்கல், அது எந்த மாற்று கருத்து இல்லை. குடிநீர் வீடுகளுக்கு வர வேண்டும், இன்னும் பல வீடுகளுக்கு வரல, இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் தான் கொண்டு வந்தங்களான்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக வரலாறு இருக்குது. நீர் பெருமை இருக்குல்ல, சாதி பெருமை விட கேடுகட்ட பெருமை நீர் பெருமை. 6 மணிக்கு மேலே இன்னைக்கு ஒரு ஆதிக்க சாதி வீட்டுக்கு போயினா தண்ணி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு தண்ணியை போய் பொது வீதியில் வாங்கிட முடியாது. ஏன்னா நீரில் தான் பெருமை இருக்குங்கிறான். அதனால தான் ஒரு தந்தை இறந்து விட்டால், தாய் இறந்து விட்டால் போய் கடலில் குழைச்சி தண்ணியில் நீர் தெளிச்சிருப்பான். சாவுக்கு போயிட்டு இருந்தால் நீர் தெளிச்சுக்கம்பான். இப்போ நீர் தெளிப்பு என்பது புனிதமான ஒன்றாக இருக்குது இந்த சமூகத்துக்குள்ள. நீரை தாயை பழித்தாலும் படி தண்ணீரை பழிக்காதுங்கிறான். தண்ணி இஸ் மெட்டீரியல் திங், அவ்வளோதான்.
அது ஒன்றும் தாயை பழிச்சிட்டு தண்ணி ஏம்பலா தண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புனிதப்படுத்திட்டான். அப்போ இந்த நீர் புனிதமான ஒன்றால் தான் பொது குளங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீர் எடுக்கக்கூடாதுங்கிற விதி வந்தது. நீருக்கான அரசியல் இருக்குல்ல, இந்த நீருக்கான அரசியலை நாம் தொடர்ந்து முற்போக்காளர்கள் சாதி எதிர்க்கிற சாதியை மறுக்கிற நாம் அத்தனை பேர் பேசியாக வேண்டும். என்றால் நீருக்கு கொடுக்கிற புனிதம் என்பது மிக கேடுகட்ட அயோக்கிய சமூகத்தின் உச்சம். ஆனால் அம்பேத்கர் நீங்க எல்லாம் பாருங்களேன், நீங்க நீ 10 லட்சம் கடன் வாங்கிடலாம், ஆனா ஒரு சொம்பு தனியாக குடிச்சிருங்க, அதுக்குள்ள தான் சாதி இருக்கு. ஏன்னா நீரை புனிதமாக்கிய சமூகமாக அது தமிழ் சமூகமாக இருந்தாலும் தெலுங்கு சமூகமாக இருந்தாலும் எல்லாம் அது எங்கே இருந்தாலும் கேடு தான், அதில் எந்த மாற்றுக்கிறது நமக்கு இல்லை. அப்போ இந்த அரசியல் நம்ம இன்னைக்கு ஏன் வாதிக்கிறோம்னா, இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் நீரை முதலில் பொதுவாக்கி சட்டம் கொண்டுறது. அது எந்த மாநிலம் தெரியுமா? 1973 முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று சொல்லிட்டு இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கு அந்த இது வரல, நீரின்றி அமையாத உலகம்னு ஒன்று வச்சுட்டு தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிச்சிடார். இதுக்கு அம்பேத்கருக்கு எனக்கு சம்பந்தம்? அதெல்லாம் கலைஞர் என்கிற அந்த சமூக பற்றாளர் சாதி ஒழிப்பில் தீவிரமாக அந்த போராடி வைத்திருக்கக்கூடிய தெளிந்த சிந்தனை இதுதான். 72 இறுதிகளில் நரம்பு சுழந்தின்னு ஒரு நோய் வருது. அந்த நோய் ஊர் முழுக்க பரவுது. மக்கள்லாம் இன்னைக்கு கொரோனாவில் இறந்த மாதிரி இறந்துடுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்து என்ன காரணம், ஏன் மக்கள் இறக்குறாங்கன்னு ஆய்வு செய்கிற போது அவர்கள் தூய்மையான குடிநீர் இல்லை, ஆடு மாடு குளிக்கிற குடிநீரை மனிதன் குடிக்கிறான், அதே இடத்துல போய் மலங்கழிக்கிறான், அவனுக்கு அது பொது ஒரு விழிப்புணர்வு இல்லை. சில இடங்களில் ஒரு ஆதிக்க சாதி வீட்டில் குளம் இருக்குது, அங்கே போய் மக்கள் குடிநீர் எடுக்க முடியல, அந்த பொதுக்கிணறை பயன்படுத்த முடியல. அப்போ நீரை பொதுவாக்கணுங்கிற ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் தயாராகிடுது. 72 இறுதியிலே தயாராகி ஜனவரி மாதம் ரிப்போர்ட் தயாராகிடுது. அதை தயாரித்த அந்த அதிகாரிகள் முத்தமிழர் கலைஞர்கிட்ட கொடுத்து, நம்ம தமிழ்நாடு குடிநீர் வாரியம்னு ஆரம்பிக்கலாங்க ஐயா, அதை வர்ற பொங்கலுக்கே ஆரம்பிச்சிடுங்கன்றாங்க. ஏன்னா தமிழர் புத்தாண்டை கொண்டாடுகிறவர் முத்தமிழர் கலைஞர் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு புத்தாண்டு தை ஒன்று தான் என்று சொல்கிறார்கள். ஒரு வாங்கி பக்கத்தில் போட்டு பார்த்துக்கலாம் போங்கன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா ஒரு சமூக பெரிய புரட்சிகரமான திட்டத்தை கொடுத்துட்டா இவர் வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு அமைதியாக இருக்காரேன்னு. ஒரு 3 மாதம் அமைதியாக இருந்துறாரு. சித்திரை ஒன்றுக்கு அறிவிச்சிடார். எல்லா விமர்சனங்களும் பயங்கரமாக எழுதுறாங்க, ஏன்னா சித்திரை ஒன்றுக்கு அறிவிக்கிறாரே அப்படின்னு. மேடைகள் புத்தமிழர் கலைஞர் பேசுகிறார், நீர் ஒரு கேடுகட்ட ஆயுதம், நீரால் தான் பல சாதிய பிரிவினை இங்கே உண்டு தொலைத்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறேன்னா தை ஒன்று பொங்கலுக்கு ஆரம்பிக்காமல் சித்திரை ஒன்றுக்கு ஆரம்பிக்கிறேன்னு உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய சமூகத்தில் முதலில் 5 லட்சம் மக்களை திரட்டி நீர் பொதுவாக்கப்பட வேண்டும் போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் பிறந்த நாளாம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 இன்று தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து வைத்தார். இன்னைக்கு அது எந்த ஆதிக்க சாதி வீட்டுக்கு தண்ணி போனாலும் அது ஆரம்பிக்கப்பட்ட நாள் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். செய்தவர் ஒரு மரியாதைக்குரிய முத்தமிழர் கலைஞர். இதுதான் திராவிட இயக்கத்துடைய நீட்சி. ஒவ்வொன்றுக்கு பின்பும் சமூக நீதியை கலைஞர் பேசிக்கொண்டே வந்தார். இன்னைக்கு வேங்கவேல தண்ணி நம்ம கழுத்தில் சிக்கிதான் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை அரசு தீர்க்க முடியலைங்க எப்படிங்கிறான். இன்னும் ஆதிக்க சாதி இருக்கத்தான் செய்யுது. இது 2000 ஆண்டு கால அழுக்கு. இது ஒரு மன நோய். இது அந்த நோயை படிப்படியாக ராஜீவ்காந்தி எங்க பிற்படுத்தப்பட்ட சாதியில் பிறந்த எனக்கு, ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை பிறந்த சானவாசுக்கு, ஒரு என் தோழர் எர்னாஸுக்கு பெரியாருக்கு வந்த இந்த படிப்பினை ஒரு நாள் வந்ததில்லை. மாட்டுக்கறி மோமும் சாப்பிட எனக்கு வாந்தி வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அத்தா மாடு சாமி சொல்லி வளர்த்தான் எனக்கு. அப்புறம் 2-3 முறை திங்கிற போது இதனடா சாமி கரிதானேங்கிற புரிதல் நமக்கு வருது. தீட்டு ஒவ்வாமை இன்னும் பல இளைஞர்கள் இருக்குது. அப்போ படிப்படியாக வருகிற போது மனித புத்தி தெளிவடைகிற போதுதான், ஒரு கருத்தியலை தேடுகிற போதுதான் நம் மண்டையில் உரைக்குது, டே சாதி வெறும் ஒன்றும் இல்லடா இதாண்டான்னு உரைக்குது. நம்மளாம் மனிதர்கள். முதலில் நம் மனிதர்கள். நான் எப்பவும் சொல்லணும்தான், என் மொழி உரிமைக்காக நாம் நிற்பேன் ஒழிய மொழி பெருமைக்காக நான் நிற்க முடியாது. மொழி பெருமை என்பது நோய், மொழி உரிமை என்பதுதான் சரியான அடையாளமாக இருக்கப்படுது. சாதி பெருமை என்பது நோய். நீ சாதி உரிமைன்னு நீ பேசுறியா, நான் கூட நிற்கிறேன். இது என்ன உரிமைடா? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஐயா, நான் ஆண்ட சாதின்னு சொன்னா, ஆனால் 5 ஏக்கர் நல்லா இருந்துச்சு, வெறும் கருவேலங்காடா இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவனுக்கு உள்ள வெளியே போகணும் துரத்திட்டான், நான் இந்த சாதிக்காரங்க, எனக்கு படிக்க உரிமையும் கட்டியா, ராஜீவ்காந்தி கூட நிற்கிறவா போ, எனக்கு உரிமை வேணுங்கய்யா, எனக்கு நடமாட உரிமைன்னு. ஆனால் நான் பெருமையோடு நான் பெரிய சாதிக்காரன்,
எனக்கு பெருமை இருக்குங்கன்னு எத்த பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வந்தாலும் பக்கத்தில் நிற்க முடியாது. நம்ம அதில் திராவிட இயக்கம் மிக தெளிவாக இருக்கிறது. சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படை என்பது இது மொழி பெருமையோ சாதி பெருமையோ மத பெருமையோ பேசுவதற்கு அல்ல. அதற்கு மாறாக நாம் உரிமையை பேசுகிற இயக்கம் தான் தமிழ்நாடு என்ற நிலம். அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் எண்ணிலடங்காத சமூக நீதி போராளிகள் இந்த மண்ணை விதைத்திருக்கிறார்கள். நம்முடைய இலக்கியங்கள் அப்படித்தான் நம்மளுக்கு எழுதியது. அந்த வடிவில் தான் எண்ணிலடங்காத நூல்கள் இந்த மண்ணில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிக்கப்பட, தொடர்ந்து எழுதப்பட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதமாக மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய இந்த நூலும் சனாதனத்தின் பெயரால் என்கிற இந்த நூலும் நம் கைகளுக்கு வந்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய பரப்புரை உரிமைக்காக நாம் எப்போதும் எல்லோரிடம் நிற்போம். பெருமை இன்னொருவனை சிறுமைப்படுத்தும் என்றால் அந்த பெருமையை சீ போ என்று எட்டி உதறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.